முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலை தாக்க முக்கிய ஆயுதத்தை பயன்படுத்திய ஏமன் ஹவுதிகள். உலக நாடுகளை அதிர வைக்கும் ஏமன் படையின் துணிச்சல் நடவடிக்கைகள். ஒரே நேரத்தில் 2 இலக்குகளுக்கு குறி. இஸ்ரேலால் இன்னும் நெருங்க முடியாத முக்கிய புள்ளி. ஹமாஸின் புதிய தலைவரான இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டியவர். இஸ்ரேலுக்கு 800வது விமானத்தின் மூலம் ஆயுதத்தை அனுப்பியுள்ள அமெரிக்கா. 140 கப்பல்களில் மேலும் ஆயுதங்களை அனுப்பியுள்ளதாக தகவல். போர்க்குற்றத்தில் உடந்தையாக இருப்பது அம்பலம். இஸ்ரேல் ஆதரவு கொள்கையை மறுபரிசீலனை செய்யும் ஜெர்மனி. ஆயுத ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க திட்டம். போர் வெறியால் நட்பு நாடுகளை இழக்கும் நெதன்யாகு. இனப்படுகொலை என்றால் என்ன என்பதை காசாவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சூழல்களை பார்க்கும் போது கடும் ஆத்திரம் வருகின்றது. பெல்ஜியம் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளிப்படையான கருத்து. செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திங்கட்கிழமை ஒரே நேரத்தில் 2 நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஏமன் ஹவுதி படைகள் முக்கிய ஆயுதங்களை பயன்படுத்துவது தெரிய வந்துள்ளது. ஏமன் ஆயுதப்படையின் நடவடிக்கையை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நிர்வாகமும் உறுதி செய்துள்ளது. முதல் நடவடிக்கை பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது. பாலஸ்தீனின் 2 ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்களை ஏமன் படைகள் பயன்படுத்தியுள்ளன. இந்த மிசைல்ஸை ஏற்கனவே ஏமன் படைகள் கடந்த ஜனவரி மாதம் பயன்படுத்தி உலகின் கவனத்தை ஈர்த்தது. அப்போது இஸ்ரேலின் அனைத்து வான் பாதுகாப்புகளையும் முறியடித்து இந்த மிசைல்ஸ் ஹைஃபா நகரத்தின் மின் நிலையத்தை துல்லியமாக தாக்கி சர்வதேச கவனத்தை பெற்றது. இந்த மிசைல் வளர்ந்த நாடுகளிடம் மட்டுமே உள்ளன. மேலும் இந்த மிசைல் மாக் 9 வேகத்தில், அதாவது ஒலியை விட 9 மடங்கு வேகத்தில் சென்று இலக்கை தாக்கியதாக ஏமன் படைகள் முன்பு அறிவித்திருந்தன. அதாவது மணிக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதாக கூறினர். மேலும் தேவைக்கு ஏற்ப பயணத்தின் போதே மாக் 16 வேகத்தில் செல்லும் தன்மை படைத்தவை என்றும் கூறிய ஹவுதிகள் தங்களது கூற்றுக்கு ஆதாரமாக 2 நிமிட வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தனர். அதன் அடிப்படையில் ஏமனில் இருந்து ஏவப்பட்ட 11 நிமிடத்தில் இந்த மிசைல்ஸ்கள் இஸ்ரேலை அடையும். திங்கட்கிழமை பென்குரியன் விமான நிலையத்தை குறிவைத்து இந்த மிசைல்ஸை பயன்படுத்தியதாக ஹவுதிகள் கூறியுள்ளனர். மேலும் சில நிமிடங்களில் ஹைஃபா துறைமுகத்தை குறிவைத்து சுல்ஃபிகர் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலம் மீண்டும் ஒரு தாக்குதலை ஏமன் நடத்தியுள்ளது. ஈரானின் பத்தா 110 என்ற மிசைல்ஸின் நகல்தான் இந்த சுல்ஃபிகர் மிசைல் ஆகும். இந்த மிசைல் உலக அளவில் தற்போது மிக முக்கிய ஆயுதமாக உள்ளது. இந்த மிசைல்ஸ்களை பயன்படுத்தித்தான் சவுதி மீது ஏமன் ஹவுதிகள் தாக்குதல் நடத்தி மன்னர் குடும்பத்தை பணிய வைத்தனர். ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக இந்த வகை ஏவுகணைகளை பயன்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. எனினும் திங்கட்கிழமை நடத்தப்பட்ட 2 தாக்குதல்களையும் முறியடித்ததாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கூறியுள்ளது. எனினும் ஏமன் ஆயுதப்படை வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த 2 ஆயுதங்களும் இலக்கை சரியாக தாக்கியுள்ளன. தாக்குதலின் நோக்கம் நிறைவேறியுள்ளது. பல லட்சம் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலியர்கள் பங்கருக்குள் ஓடி ஒளிந்துள்ளனர். பென்குரியன் விமான நிலையம் முடக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளனர். இஸ்ரேலால் மிகவும் ஆபத்தான மனிதராக பார்க்கக்கூடிய இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் என்ற மூத்த தலைவர் ஹமாஸின் தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் ஊடகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலால் பேய் என்று அழைக்கப்படக்கூடிய கசாம் படையின் மூத்த ராணுவ தலைவரை ஹமாஸ் தனது புதிய தலைவராக நியமித்துள்ளதாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஊடகமான ஒய்நெட் செய்தி வெளியிட்டுள்ளது. யஹ்யா சின்வருக்கு பிறகு அவரது சகோதரர் முகமது சின்வர் ஹமாஸின் தலைவராக நியமிக்கப்பட்டதாகவும், முகமது சின்வர் கொல்லப்பட்ட நிலையில் அடுத்த தலைவராக முகமது ஷபானா நியமிக்கப்படலாம் என்று கூறப்பட்ட நிலையில் முகமது சின்வருடன் சேர்த்து முகமது ஷபானாவும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ஊடகம் கூறியுள்ளது. இந்நிலையில் அடுத்த கட்ட மூத்த தலைவரான இஸ்ஸதீன் அல்-ஹத்தாத் என்பவர் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், இவர் ஹமாஸ் ராணுவத்தின் பேய் என்று அழைக்கப்படுவதாகவும் அந்த ஊடகம் கூறியுள்ளது. இஸ்ஸதீன் அல்-ஹத்தாதின் மற்றொரு பெயர் அபு சுகைப் என்பதாகும். தற்போது ஹமாஸின் ராணுவ பிரிவான கசாம் படையின் மூத்த கமாண்டர்களில் ஒருவராக இருக்கின்றார். காசா பிரிகேடின் பொறுப்பு கமாண்டரான இவர் ஹமாஸ் ராணுவ உயர்மட்ட கவுன்சில் உறுப்பினராகவும் உள்ளார். ஹமாஸ் படையின் கம்பெனி கமாண்டராக தனது பயணத்தை தொடங்கிய ஹதாத் பெட்டாலியன் கமாண்டர், காசா பிரிகேட் கமாண்டர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை படிப்படியாக அடைந்துள்ளார். ஹமாஸின் 6 பெட்டாலியன் பிரிவுகளுக்கு தலைவராகவும் சிறப்பு படை தலைவராகவும் 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை பொறுப்பில் இருந்துள்ளார். அதற்கு பிறகு மூத்த தலைவர்களின் அடுத்தடுத்த வீர மரணங்களை தொடர்ந்து வடக்கு காசாவின் ஒட்டுமொத்த கமாண்டராக தேர்வாகியுள்ளார். யஹ்யா சின்வரின் மரணத்திற்கு பிறகு அவரது சகோதரர் முகமது சின்வருடன் இணைந்து 14 ஹமாஸ் பட்டாலியன்களுக்கு தலைமை பொறுப்பு வகித்துள்ளார்.
அக்டோபர் 7 தாக்குதலில் இவரது படைப்பிரிவுகளும் பங்கேற்றதாகவும் அப்போது அதிகமான இஸ்ரேலிய படையினரை கைது செய்ய வேண்டும், அவற்றை வீடியோ ஆவணமாக எடுக்க வேண்டும் என்று தனது படையினருக்கு இவர் உத்தரவிட்ட ஆதாரங்கள் தங்களுக்கு கிடைத்துள்ளதாக ஆக்கிரமிப்பு ராணுவம் கூறியுள்ளது. யஹ்யா சின்வரின் வீர மரணத்தை தொடர்ந்து அல் ஜசீராவுக்கு ஹத்தாத் அளித்த பேட்டியில் இஸ்ரேல் ராணுவம் காசாவில் கண்டுபிடித்ததை விட இன்னும் அதிகமாக கண்டுபிடிக்காத விஷயங்கள் உள்ளன என்றும், அக்டோபர் 7 தாக்குதலுக்கு முன்பு இஸ்ரேல் தொடர்பான விவரங்கள் அனைத்தையும் இஸ்ரேலின் ராணுவ உளவு பிரிவான 8200 அமைப்பின் உயர்மட்ட ரகசிய சர்வர் மீது சைபர் தாக்குதல் நடத்தி விவரங்களை சேகரித்ததாகவும் இவர் கூறியுள்ளார். இவரை கொல்வதற்காக 2008, 2012, 2021 மற்றும் 2023 என 5 முறை இஸ்ரேல் முயற்சித்தும் இவரை கொல்ல முடியவில்லை. இதற்காக இவரது இருப்பிடம் என்று கருதி பல வீடுகள் மீது இஸ்ரேல் குண்டு வீசி அழித்துள்ளது. இவரை பற்றி தகவல் தெரிவிப்பவர்கள் அல்லது கொல்பவர்களுக்கு சுமார் $7,50,000 அமெரிக்க வழங்கப்படும் என்று இஸ்ரேல் அறிவித்திருந்தது. இதனிடையே இவரது வீட்டின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் ஹத்தாதின் மகன் சுகைப் தனது 17 வயதில் உயிர் தியாகம் அடைந்தார். இஸ்ரேல் உளவாளிகளை கண்டறிந்து தண்டனை வழங்கும் ஹமாஸின் ரகசிய பிரிவான அல் மஜித் என்ற அமைப்பில் யஹ்யா சின்வருடன் இவர் இணைந்து செயல்பட்டுள்ளார். இஸ்ரேலுக்கு எதிரான ஜெர்மனி தலைவர்களின் அண்மை கருத்துக்கள் அந்நாட்டின் கொள்கையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டதை உணர்த்துவதாக அல் ஜசீராவின் பெர்லின் செய்தியாளர் டொமினிக் கேன் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் கொள்கை ஸ்டாட் ரைசன், அதாவது ஜெர்மனி கூட்டாட்சி குடியரசின் முக்கிய நோக்கம் இஸ்ரேல் நாட்டிற்கு பாதுகாப்பு வழங்குவது என்பதாகும். எனவே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கொள்கையை தொடர்வார்கள். ஆனால் கடந்த 36 மணி நேரத்தில் ஜெர்மனி தலைவர்களின் பேச்சுக்கள் அந்த கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டதை உணர்த்தியுள்ளதாக அல் ஜசீராவின் ஜெர்மன் செய்தியாளர் கூறியுள்ளார். இது குறித்து அவர் பேசும்போது ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிச் மெர்ஸ் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஹன் வேட்புல் ஆகியோரின் கருத்துக்கள் நாடு இனி செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்துவதாக அல் ஜசீராவின் பெர்லின் செய்தியாளர் டொமினிக் கேன் கூறியுள்ளார். இனி இஸ்ரேலுக்கு எந்த ஆயுதங்களை வழங்கலாம், எந்த ஆயுதங்களை வழங்கக்கூடாது என்ற விவாதங்களை ஜெர்மனி அரசு தொடங்கியுள்ளதாகவும், நிச்சயம் இந்த தொனி என்பது ஜெர்மனி அரசின் பாரம்பரிய அரசியல் நிலைப்பாட்டில் பெரும் கொள்கை மாற்றம் என்று அல் ஜசீரா செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். இனப்படுகொலை என்றால் என்ன என்பதை காசாவில் இஸ்ரேல் செய்து வருவதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று பெல்ஜியம் அமைச்சர் மேக்சிம் பிரிவோட் தெரிவித்துள்ளார். பெல்ஜியம் அமைச்சர் கூறுகையில், ஒரு நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இந்த கருத்தை சொல்வதற்கான உரிமை இருக்கிறதா என்று தெரியவில்லை. எனினும் தனது தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், இது ஒரு இனப்படுகொலை. இதற்கு மேல் இந்த கொடூரங்களை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை. மரணம், அழிப்பு, பசி ஆகியவற்றை பார்க்கும் போது ஆத்திரம் வருகின்றது. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கூறி வருகின்றேன், ஒட்டுமொத்த உணவுப் பொருட்கள் தடை என்பது பெரும் அவமானம். திட்டமிட்டு மக்களை பட்டினி போடுவது போர் குற்றம். ஐரோப்பிய யூனியன் மற்றும் பெல்ஜியம் அரசு இஸ்ரேலுக்கு எதிரான நெருக்கடிகளை தீவிரப்படுத்த வேண்டும். இரு தரப்பை சேர்ந்த ராணுவ அரசியல் தலைவர்களுக்கு எதிரான தடைகள் பிறப்பிக்கப்பட வேண்டும். குறிப்பாக மேற்கு கரையில் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகள், தாக்குதல்களில் ஈடுபடும் செட்டிலர்களுக்கு எதிரான தடைகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், பெல்ஜியம் அரசு வெறும் கண்டனங்களை மட்டும் தெரிவித்துக் கொண்டிருந்தால் போதுமானதாக இருக்காது. இஸ்ரேலுக்கு எதிரான தீவிர நடவடிக்கை தேவை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். காசாவில் செவ்வாய்க்கிழமை பல்வேறு இடங்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய தாக்குதல்களில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 26 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 54,056 உயர்ந்துள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,23,129 உயர்ந்துள்ளது. காசாவில் 3 மாதங்களுக்கு பிறகு குறைந்த அளவில் உணவு விநியோகம் தொடங்கியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் விதித்த கட்டுப்பாடுகளை தொடர்ந்து ஹமாஸ் நிர்வாகம் உணவு விநியோகத்தில் தலையிடாத நிலையில் அங்கு பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வெடிமருந்துகளை வீசி கூட்டத்தை கலைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காசா மீதான போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஆக்கிரமிப்பு ராணுவத்தினரே கூறியிருப்பது நெதன்யாகு நிர்வாகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சுமார் 1200 இஸ்ரேலிய ராணுவத்தினர் கையெழுத்திட்ட ஆவணத்தில் காசா போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், பணைய கைதிகள் மீட்கப்பட வேண்டும், தொடர் போர் சூழல் இஸ்ரேலிய ராணுவத்தினரின் உயிருக்கு உலை வைக்கும், போர் குற்றத்திற்கு வழிவகுக்கும், கைதிகளின் படுகொலைகளுக்கு காரணமாகிவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சுமார் 1 லட்சம் இஸ்ரேலியர்கள் இதேபோன்று கோரிக்கை விடுத்து கையெழுத்து இயக்கம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலை தாக்க முக்கிய ஆயுதத்தை பயன்படுத்திய ஏமன் ஹவுதிகள்.
உலக நாடுகளை அதிர வைக்கும் ஏமன் படையின் துணிச்சல் நடவடிக்கைகள். ஒரே நேரத்தில் 2 இலக்குகளுக்கு குறி. இஸ்ரேலால் இன்னும் நெருங்க முடியாத முக்கிய புள்ளி. ஹமாஸின் புதிய தலைவரான இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டியவர். இஸ்ரேலுக்கு 800வது விமானத்தின் மூலம் ஆயுதத்தை அனுப்பியுள்ள அமெரிக்கா 140 கப்பல்களில் மேலும் ஆயுதங்களை அனுப்பியுள்ளதாக தகவல். போர்க்குற்றத்தில் உடந்தையாக இருப்பது அம்பலம். இஸ்ரேல் ஆதரவு கொள்கையை மறுபரிசீலனை செய்யும் ஜெர்மனி. ஆயுத ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க திட்டம். போர் வெறியால் நட்பு நாடுகளை இழக்கும் நெதன்யாகு.